பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய வேத தியான பகுதியில் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய உலகம் வெற்றியின் ரகசியத்தை பல விதமாக சொல்லுகிறார்கள். நல்ல படிப்பு வேண்டும், அதிக பணம் வேண்டும், பெரிய மனிதர்களின் ஆதரவு வேண்டும், திறமை வேண்டும், அதிர்ஷ்டம் வேண்டும் என்று பலர் பலவிதமாக கூறுகிறார்கள். ஆனால் வேதாகமம் ஒரு வித்தியாசமான உண்மையை இன்று உங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. வெற்றியின் ரகசியம் பணம் அல்ல, பதவி அல்ல, மனிதர்களின் ஆதரவும் அல்ல, மாறாக கர்த்தருடைய பிரசன்னமே. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு மனிதன் வெற்றி பெறுவதற்கான மிகப்பெரிய ரகசியம் தேவன் அவனோடு இருப்பதுதான். ஹல்லேலூயா. யோசேப்பின் வாழ்க்கையை சற்று சிந்தித்து பாருங்கள். அவருக்கு அந்த நேரத்தில் குடும்பம் இல்லை, சொத்து இல்லை, சுதந்திரம் இல்லை, பதவி இல்லை, நண்பர்களும் இல்லை. ஆனால் அவரிடம் இருந்த ஒரே ஒரு செல்வம் மட்டுமே இருந்தது. கர்த்தர் அவரோடு இருந்தார். ஹல்லேலூயா. அந்த ஒரு வாக்கியம் அவரது வாழ்க்கையை அடிமைத்தனத்திலிருந்து அரண்மனைக்கு கொண்டு சென்றது. எனக்கு பிரியமானவர்களே, இன்றும் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகும் ரகசியம் இதுவே. ஆமென். யோசேப்பின் வாழ்க்கையை இதற்கு ஒரு சிறந்த சாட்சியாகும். அவர் அரண்மனையில் இல்லை, சிறைச்சாலையில் இருந்தார், அடிமையாகவும் இருந்தார். ஆனால் அவர் எங்கு சென்றாலும் தேவன் அவரோடு இருந்ததால் அவர் வெற்றி அடைந்தார். ஆமென். இன்று உங்கள் வாழ்க்கையும் தேவனுடைய பிரசன்னத்தால் மாறக்கூடும். வாசிப்போம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. யோசேப்பின் வாழ்க்கையை சற்று சிந்தித்து பாருங்கள். அவர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் போதோ அல்லது அரண்மனையில் வாழும் போது இந்த வசனத்தை எழுதப்படவில்லை. அவர் தம்முடைய சொந்த சகோதரர்களாக விற்கப்பட்டிருந்தார். அந்நிய தேசத்தில் ஒரு எகிப்தியரின் வீட்டில் அவர் அடிமையாக நின்றார். மனிதர்களின் பார்வையில் அவர் ஒரு தோல்வியுற்றவர். ஆனால் தேவனுடைய பார்வையில் அவர் ஒரு காரிய சித்தியுள்ள புருஷன். அதற்கு காரணம் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்பதே அதற்கு காரணம். வெற்றியின் ரகசியம் நீங்கள் இருக்கும் இடத்தில் இல்லை, எனக்கு பிரியமானவர்களே, மாறாக உங்களோடு இருக்கும் தேவனிடத்தில் உள்ளது. ஆமென். பிரியமானவர்களே, இந்த நற்செய்திக்கான முழு காணொலியும் எங்கள் யூடியூப் தளத்தில் பதிவிட்டுள்ளோம். முழு காணொலியிலும் பார்த்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.